வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். பாரதி உரிமைகள் அறக்கட்டளை சார்பில் சேலம் அருள்மிகு சுகநேசரர் கோயில் அருகே தொடர்ந்து காலை உணவு வழங்கும் அறப்பணி உண்டி கொடுப்போம் மூலம் ஏழை எளியோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. உண்டி கொடுப்போம் திட்டம் 801வது நாளாக காலை உணவு வழங்கினார்கள். இதில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கி துவக்கி வைத்தார். மேலும் சேலம் மாநகர காவல் உதவி ஆணையர் அஸ்வினி, மருந்துகள் கட்டுப்பாட்டு உதவி இயக்குனர் மாரிமுத்து, ஆய்வாளர் ரேகா, பல் மருத்துவர் ராஜேஷ், தொழில் அதிபர் நாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் நுகர்வோர் உரிமைகள் இயக்கம் துணைத் தலைவர் பொறியாளர் மணிசேகரன், தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன், துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சிவனேசன், ஆடிட்டர் சரவணன், ஆலோசகர் ரேவதி, மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மாவட்ட செயலாளர் ஆர்.வி. பாபு, முருகவேல், ஆடிட்டர் தனசேகரன், ஆடிட்டர் ராஜபாலு, ராசிபுரம் பூபதி, ஜே.டி.எஸ். சரவணமூர்த்தி, சி.டி. குமார் உள்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உண்டி கொடுப்போம் 801வது நாளை முன்னிட்டு 150 பேருக்கு சர்க்கரை பொங்கல், இட்லி, சப்பாத்தி, பொங்கல் வடை வழங்கப்பட்டது. இதில் உண்டி கொடுப்போம் குழுவினர் மாதவன், பெரியசாமி, மாது, மையப்பன், சந்திரசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சேலம் மாநகர காவல் உதவி ஆணையர் அஸ்வினி அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தார்கள்.